தினமும் தூங்குவதற்கு முன் ஸ்ரீ கிருஷ்ணரது வார்த்தைகளை கேட்டால் உங்கள் வாழ்க்கை மாறிவிடும். வெல்கம் டு ட்ரீம் வாய்ஸ். அற்புதமான அனுபவத்திற்கு இயர்ஃபோன் பயன்படுத்துங்கள். உங்களுடைய விதியில் என்ன இருக்கின்றதோ அது உன்னையே வந்து சேரும். உன்னுடையதாக இல்லை என்றால் எவ்வளவு முயற்சி செய்தாலும் கிடைக்காது. கவலையை விட்டுவிடுங்கள். வாழ்க்கையில் வரும் அனைத்தையும் வந்தபடியே ஏற்றுக்கொள்ளுங்கள். மனிதர்கள் அவர்களின் கர்ம பலன்கள் இந்த ஜென்மத்திலோ அல்லது முந்தின ஜென்மத்திலோ அனுபவிப்பது நிச்சயம். விதி என்னும் ஞானத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது இந்த உலகம் மாற்றத்தின் பாதையில் செல்லும். வரலாற்றை திரும்பி பார்த்தால் அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு இடம் உண்டு. தோல்வி உற்றவன் இத்தகைய வீரனுடன் சேர்ந்து போராடி தோற்றான் என்ற இடமும் உண்டு. ஆனால் துணை நிற்பவர்களுக்கு, விமர்சித்து சிரிப்பவர்களுக்கு வரலாற்றில் இடமில்லை. கோபத்தினால் பேசினால் நாம் குணத்தை இழக்கின்றோம். தேவையானதை விட அதிகம் பேசினால் அமைதியை இழக்கின்றோம். சத்தமாக பேசுவதின் மூலம் வேலையை இழக்கின்றோம். பொறாமையுடன் பேசினால் நாம் அன்பை இழக்கின்றோம். பொய் சொல்லும்போது நம் பெயரை இழக்கின்றோம். வேகமாக பேசும்போது அர்த்தத்தை இழக்கின்றோம். ஆனால் அன்போடு பேசினால் நீங்கள் எல்லாவற்றையும் பெறுவீர்கள். நீங்கள் செய்யும் வேலையில் உண்மையாக இருங்கள். அதிலிருந்து எந்த பலனையும் எதிர்பார்க்காதீர்கள். நீங்கள் செய்யும் பணியிலிருந்து இலக்கை அடைய தவறினால் நீங்கள் பயன்படுத்தும் யுக்தியை மாற்றுங்கள், உங்கள் இலக்கை அல்ல. செய்யப்படும் அனைத்து செயல்களிலும் தவறாமல் செய்யுங்கள். அவர்கள் பேராசை, பொறாமையிலிருந்து, காமம், அகங்காரத்தால் அதை செய்யாதிருங்கள். இவை தவிர அன்பு, கருணை, பணிவு, பக்தியுடன் செய்யுங்கள். நடக்கும் அனைத்தும் நன்மைக்கே நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது என்ன நடக்கின்றதோ அது எல்லாம் ஒரு நல்ல விஷயத்திற்காகத்தான் நடக்கின்றது. எதிர்காலத்தில் நடப்பது எல்லாம் நன்மைக்கே நடக்கும். எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். நிகழ்காலத்திற்காக வாழுங்கள். ஒரு முறை அர்ஜுன் கிருஷ்ணரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டார். எல்லாமே விதியில் எழுதப்பட்டிருந்தால் கடுமையான உழைப்புக்கு பலன் என்ன? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பதிலளித்தார், முயற்சி செய்தால் கிடைக்கும் என்று விதியில் எழுதப்பட்டிருந்தால் ஒரு மனிதன் வெறுங்கையுடன் வருகின்றான், வெறுங்கையுடனே செல்கின்றான் என்று எல்லோரும் கூறுகின்றார்கள். ஆனால் மனிதன் வரும்போது அதிர்ஷ்டத்துடன் வருகின்றான், செல்லும்போது அவர் கர்ம பலன்களை எடுத்துக்கொண்டு செல்கின்றான். ஒரு முறை நாரத முனிகள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அருகில், ஏன் இந்த உலகத்தில் எல்லோரும் சோகமாக இருக்கின்றார்கள் என்ற கேள்வியை கேட்டார். அதை பார்த்து கிருஷ்ணர் சிரித்தார். எல்லோரிடமும் மகிழ்ச்சி இருக்கின்றது. ஆனால் இன்னொருவரின் மகிழ்ச்சியை கண்டு அனைவரும் வருத்தப்படுகின்றார்கள். இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரமில்லை. இங்கு அனைத்தும் நிலையற்றவை. ஒவ்வொருவரின் உடலுக்கும் ஒவ்வொரு வயதிருக்கும். எனவே உங்கள் அடையாளத்திற்காக உடலை பயன்படுத்துங்கள். ஆன்மாவை தவிர அனைத்தும் நிலையற்றவை. உலகில் உடல் முடிந்த பிறகும் எதையும் எடுத்து செல்ல முடியாது, யாரையும் அழைத்து செல்லவும் முடியாது. நல்ல வேலைக்கு முயற்சி வேண்டும். விதியில் எழுதும் எழுத்து கூட மாறலாம். மகிழ்ச்சி என்பது பணத்திலோ பொருட்களிலோ இல்லை, மாறாக அது நம் மனதிலும் எண்ணங்களிலும் இருக்கின்றது. சிரமமின்றி வரும் மகிழ்ச்சி மகிழ்ச்சியை தராது. அதனால் கஷ்டத்திலும் மகிழ்ச்சியை தேடுங்கள். இந்த வாழ்க்கை போராட்டத்தில் நாம் செய்யும் அனைத்திலும் நேர்மையுடன் செய்ய வேண்டும். கடவுளை வேண்டுவதால் புண்ணியம் கிடைக்காது. நல்ல மனம், நல்ல யோசனை, நல்ல வேலை, நல்ல வார்த்தைகள், நல்ல நடத்தை, கருணை, மேலும் ஒழுக்கத்திற்கு வழிவகுக்கும். இந்த பிறவில் என்னென்ன செய்கின்றோமோ அது எல்லாம் அடுத்த பிறவிக்கு அடித்தளம் என்பது உண்மை. கெட்ட எண்ணங்கள் மனதில் நிரம்பி வழியும் போது மயானத்தில் சுற்றி திரிய வேண்டும்.
என்னுடையது என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்களை அங்கு காணலாம். சத்திய பாதையில் நடக்கும் அவ்வழியிலே செல்லும்போது பள்ளத்தில் விழுந்தாலும் நான் உன்னை தூக்கிவிடுவேன். சொர்க்கத்தில் மரணத்தை தவிர அனைத்தும் உண்டு. பொய்களைத் தவிர மற்ற அனைத்தும் அங்கே உள்ளன. இந்த உலகத்தில் மற்ற அனைத்தும் உள்ளன, ஆனால் அமைதி இல்லை. எல்லா மனிதர்களுக்கும் எல்லாம் உண்டு, ஆனால் அமைதி இல்லை. இந்த மாதிரி வீடியோ பார்க்கறதுக்காக ட்ரீம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.